அத்தியாயம் 45. அந்த பௌர்ணமி இரவில் நிலாவை ரசித்தபடி நின்று கொண்டிருந்தாள் மித்து. வாழ்க்கையும் இந்த இரவை போன்றே அமைதியாக சென்று விட்டால் எத்தனை இனிமையாக இருக்கும். ஆனால் அப்படி அமைந்து விட்டால் வாழ்வில் என்ன சுவாரஸ்யம்? எப்பொழுதிருந்து எனக்கு வேந்தன் மேல இத்தனை ஈடுபாடு, ஏக்கம், இல்ல என எண்ணியவள், இது காதலா? நான் அவனை காதல் செய்கிறேனா, இல்ல மாங்கல்யத்தின் நம்பிக்கையா? ஒன்னும் புரியலையே. அவனுடனான இந்த வாழ்க்கை எத்தனை நாளைக்கு? தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியமா, இல்ல மணாலனா? ஒருவேளை தந்தை சொன்னபடி அவன் தன்னை தேடி வந்தா என்ன செய்வேன்? ஐயோ கடவுளே, ஒன்னும் புரியல என்றவளின் மனசாட்சி அவளையே கேள்வி கேட்டது. அவரை உனக்கு பிடிக்குமா? தெரியாது. அவரை நீ விரும்புறியா? தெரியாது. அவரை உன் கணவரா ஏத்துக்கிட்டியா? தெரியாது. அப்ப அவரை விட்டு, இந்த உறவை விட்டு விலகிடுவியா? அது உன்னால முடியுமா? இதற்கு என்ன பதில் கூறுவாள் அவள்? என்னால இந்த உறவுல இருந்து விலகிவிட முடியுமா என்றவளின் சிந்தனையை கலைத்தது அவள் மணாலனின் குரல். என்னங்க கண்மணி, என்ன சிந்தனை? எவ்வளோ நேரமா கூப்பிடுறேன், நீங்க எதையோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன, இவனை விட்டு எப்படி விலகி போறதுன்னு யோசிக்கிறீங்களா என்றவனுக்கு அது யதார்த்தமான வார்த்தை என்றாலும் அதை அவளும் எண்ணியது என்னமோ உண்மைதானே. இருந்தும் அதை அவனிடம் சொல்ல விரும்பவில்லை அவள். அப்படிலாம் இல்லைங்க, சும்மா நிலாவை பார்த்துட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா, சரி, சாப்பிட்டு வந்து மறுபடியும் நிலாவை ரசிக்கலாமே. வாங்க கண்மணி, இன்னும் நீங்க சாப்பிடல, வந்து கொஞ்சம் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் ப்ளீஸ் வேந்தன். எனக்கு இந்த அமைதி மனசுக்கு இதமா இருக்கு. சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்களே கண்மணி. சரி, எப்படியும் கேட்க மாட்டீங்க, உங்க கூட சேர்ந்து நானும் இந்த அமைதியை ரசிக்கிறேன் என வேந்தனும் அவளுடன் நின்று நிலாவை வேடிக்கை பார்த்தான். அவள் நிலாவை ரசித்தாலும் அவனோ அவன் சரிபாதியை அல்லவா கண்ணிமைக்காமல் ரசித்தான். சரி, இன்னும் எவ்வளவு நேரம் என்னையவே சைட் அடிப்பீங்க என அவனை திரும்பி பார்க்காமல் கேட்டாள். நான் என்னப்பா பண்ண? நீங்க நிலாவை ரசிக்கிறீங்க, நான் அந்த நிலவின் மங்கைய ரசிக்கிறேன். ஆஹா, முழு நிலவும் தோற்றதடி பெண்ணே உன் கடையோர கண் அசைவின் முன்னே. என்ன கவிதை சொல்ல ட்ரை பண்றீங்களோ? ஏன் இந்த வேண்டாத விபரீதம் என்றவள் மீண்டும் நிலவினை வெறித்தாள். உன் செவ்விதழால் சிரித்து விடு பெண்ணே, அந்த புன்னகைக்கு விலை என்னவோ கண்ணே. வேந்தன் என அவனை திரும்பி முறைக்க முயன்று தோற்றவள் மெல்ல சிரித்தும் விட்டாள். அம்மாடியோ, இந்த சிரிப்பை பாக்குறதுக்கு இவ்ளோ கஷ்டமா? இப்போதான் நல்லா இருக்கு, இப்படி சிரிச்சுட்டே இருங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் உருன்னு இருக்கீங்க? இது நல்லாவா இருக்கு? எப்படிதானோ, உங்க கூட இருந்தா உருன்னு இருக்க ட்ரை பண்ணா கூட முடியல. கண்மணி. சொல்லுங்க வேந்தன். அந்த பொண்ணு யாருன்னு கேட்க மாட்டீங்களா கண்மணி? இல்ல வேந்தன், நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அதை நீங்களே சொல்லுவீங்க. அப்படி இல்லைன்னா அது எனக்கு தேவையில்லாத விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு அவங்க மேல ஏதோ கோபம் இருக்குன்னு மட்டும் புரியுது. அது கேட்டு நான் ஏன் இன்னும் உங்களை சங்கடப்படுத்தணும்? பரவாயில்ல, விடுங்க வேந்தன். ஒரு ஆழ்ந்த மூச்சினை இழுத்து விட்டவன் அவள் கரத்தின் மீது தன் கரத்தை வைத்தான். அவங்க வேற யாரும் இல்ல கண்மணி, என் கூட நிச்சயமானவங்க. கல்யாணம் வர வந்து என்ன வேண்டான்னு சொன்னவங்க. அவங்க வேண்டான்னு சொன்னது கூட எனக்கு வலிக்கல. ஆனா அதுக்கு அவங்க சொன்ன காரணம் தான் என்னால ஏத்துக்க முடியல. நான் ஆண்மை இல்லாதவனா, எனக்கு குழந்தை பெத்துக்கிற தகுதி இல்லையா என்றவன் முகத்தில் விரக்தி புன்னகை. வேந்தன், உண்மையாவே உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் கண்மணி? இல்ல, உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் கண்டிப்பா அவங்களை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்க மாட்டாங்க. உண்மையா எனக்கு தெரியல வேந்தன், நீங்க ஏன் இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க? உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்ல கண்மணி,
சொல்ல போனா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, அவங்க மட்டும் என்ன வேணான்னு சொல்லாம இருந்திருந்தா எனக்கு என் கண்மணி கிடைச்சிருக்க மாட்டாங்களே. வாழ்க்கையில நமக்கு ஏற்படுற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் துக்கத்துக்கும் பின்னாடி கண்டிப்பா ஒரு பெரிய நல்லது இருக்குன்னு பெரியவங்க சொல்வாங்க. அது உண்மைன்னு உங்க மூலமா தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கு அவங்க மேல எந்த கோபமும் இல்லை. அதுவும் அந்த குழந்தை ரொம்ப அழகா இருந்தால. எனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் பெரிய பையனா இருக்கும்போது தான் என் தங்கச்சி இந்து பிறந்தா. நல்லா கொழு கொழுன்னு அழகா இருப்பா. எனக்கு அவளை தூக்கணும், அப்படியே அவளை தோல்ல வச்சுக்கிட்டு ஊர் சுத்தணும்னு நிறைய ஆசை. ஆனா அவ பக்கத்துல கூட ஐயா நெருங்க விட மாட்டாங்க. ரொம்ப ஏக்கமா இருக்கும். இந்த ஊர்ல யாருக்கு குழந்தை பிறந்தாலும் நான் முதல்ல பார்க்க போயிடுவேன். எனக்கு குழந்தைங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அப்படியா? அப்ப நம்ம குழந்தைய என்கிட்ட தரவே மாட்டீங்க போலயே என ஒரு வேகத்தில் உளறி அவளுக்கு பின்புதான் புரிந்தது அவள் சொன்ன வார்த்தையின் அர்த்தம். இல்ல, அது உங்க நம்ம என உளறி கொட்டினாள். வேந்தன் கண்களில் குறும்பு. அவளின் கைகளில் அழுத்தம் கொண்டவன் அவள் கண்களை ஏறிட்டான். உண்மையாவா கண்மணி? நமக்கு குழந்தை பிறக்கும்ல? அது உங்களை மாதிரி இருக்குமா இல்ல என்ன மாதிரி இருக்குமா? இல்ல, உங்களை மாதிரி தான் அழகா அறிவா இருக்கும். முதல்ல பொண்ணுதான் வேணும், அப்படியே உங்களை மாதிரியே என கனவுலகில் மிதக்க தொடங்கி விட்டான். அஜோ கண்மணி, பாத்து பேச மாட்டியா? இப்ப பாரு, அவருக்கு எவ்வளவு ஆசைப்படுறாரு. இதெல்லாம் நடக்காதுன்னு எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன் என்றவளுக்கு அவன் சந்தோஷத்தை கலைக்க மனம் வரவில்லை. என்னங்க கண்மணி, நான் இவ்ளோ சொல்றேன், நீங்க எதுவுமே சொல்லல. அது அது பசிக்குது, சாப்பிடலாமா என அப்படியே அந்த பேச்சை மாற்றி விட்டாள். ஓ, மறந்துட்டேன் பாருங்க, வாங்க போய் சாப்பிடலாம் என கீழே சென்றனர் இருவரும். அப்புறம் கண்மணி, சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நாளன்னைக்கு நல்ல நாள். அன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்கலான்னு செல்வி அத்தா சொன்னாங்க. உங்களுக்கு சம்மதம் தானே? ஆ, எனக்கு ஓகே தாங்க. இதுக்கு ஓகே சொன்னீங்க, ஆனா குழந்தை பத்தி எதுவும் சொல்லலையே. உங்களுக்கு விருப்பம் இல்லையா கண்மணி? இல்ல விலைக்கு போயிடலான்னு யோசிக்கிறீங்களா என்றவன் முகத்தில் இருந்தது வருத்தமா கோவமா தெரியவில்லை. ஆனால் அந்த நொடி அவள் பயந்தது என்னமோ உண்மை. அத்தியாயம் 46. ஏண்டா மாறி, நான் கேள்விப்பட்டது உண்மையா என கயிற்றுக்கட்டிலில் மல்லாக்கு படுத்தபடி வயலில் வேலை செய்யும் பெண்களை ரசித்தபடி கேட்டான் ஒருவன். அந்த ஊரின் பெரிய தலைக்காட்டு அவன். அங்கு இருக்கும் பாதி சொத்துக்கள் அவனுடையதுதான். நல்ல கருத்த நிறம், ஆனால் சும்மா அர்னால்டுக்கு அண்ணன் மவனாட்டும் இருப்பான். உடம்பு முழுவதும் கெட்ட எண்ணம் தான். பண்ணாத ஃப்ராடு வேலையே இல்லை. 30 வயதை தாண்டி சென்றும் இன்னும் கல்யாணம் மட்டும் செய்ய மாட்டேன்னு இருக்கான். அதுக்குன்னு நல்லவன்னு நினைக்க வேண்டாம், அதுதான் தவறு. கல்யாணம் பண்ணா ஒருத்திய தான் ரசிக்க முடியும். கல்யாணம் பண்ணலனா ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுகளையும் ரசிக்கலாம்ல. கேடு கெட்டவன் அவன். அவன் ஒரு பெண் மீது விருப்பப்பட்டு விட்டால் அவளை அடைந்தே தீரும் காம பிசாசு. அட அம்புட்டு சொல்லிட்டு பேரை சொல்லல பாருங்க. அவன் பேரு மருது. அவன் அருகில் அமர்ந்திருந்தவனோ அவனின் காலை பிடித்தபடி, அண்ணா என்ன கேக்குறீங்கன்னு புரியலையே என தலையை சொரிந்தான். உனக்கு என்னதான் புரியும்? ஒரு கூந்தலும் புரியாது. அட அதுதான்டா, அந்த வேந்த பொண்டாட்டி சும்மா கும்முன்னு இருக்காளாமே. அப்படியா? ஓ அண்ணா, அத கேக்குறீங்களா என பல்லை காட்டியவன், நானும் அப்படிதான் அன்னை கேள்விப்பட்டேன். ஆனா நான் அந்த புள்ளைய இன்னும் பார்க்கல. இன்னைக்கு பார்த்துட்டு சொல்றேண்ணே. அண்ணா, பேசாம நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிடுங்கண்ணே. ஓஹோ, துரை எனக்கு புத்தி சொல்ற அளவு வந்துட்டீங்களோ என எட்டி ஒரு உதை விட்டான். தொலைச்சு புடுவேன். என்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறவன் எனக்கு அறிவுரை சொல்தியோ? ஐயோ அண்ணா, உங்களுக்கு அறிவுரை சொல்ல நான் யாரு? உங்க காலுக்கு கீழே வேலை பார்க்குறவன் நான் போய் அப்படி சொல்லுவேனா? நான் சும்மா தானே சொன்னேன்.
அப்பொழுது தாவணியை இழுத்து இடுப்பில் சொருகி கெண்டைக்கால் தெரிய கையில் கரிவாளுடன் தலையில் விறகு கட்டை சுமந்து அந்த பக்கமாய் சென்று கொண்டிருந்தாள் வசு. ச்சே, என்ன வெயிலு! அம்புட்டு விறகு உடைச்சு போட்டிருந்தேன். இப்ப போய் பார்த்தா ஒன்னையும் காணல. கொல்லையில போக எவ கட்டிக்கிட்டு போனான்னு தெரியல. அந்த ஜோதி புள்ளதான் அங்க நின்னுட்டு இருந்தா. அவ தான் கட்டிக்கிட்டு போயிருப்பா. எடுப்பட்ட சிரிக்கி நான் கஷ்டப்பட்டு வெட்டி போடுவேனா இவன் நோகாம கட்டிக்கிட்டு போவாளாம். இன்னைக்கு இருக்கு அவளுக்கு என வசவு பாடியபடியே அவள் மருதுவின் வயலை தாண்டிதான் சென்றாள். அண்ணே, அந்த வசுப்புள்ளதான் போகுதுன என அந்த மாரியோ அவன் காதில் ஓதினான். அப்படியா என திடீரென அவள் போகும் திசை நோக்கி திரும்பினான். டேய், போய் அவளை கூட்டிட்டு வாடா என்றான் ஒரு மார்க்கமாக சிரித்து. ஐயோ அண்ணா, அந்த புள்ள சரியான விவகாரம் பிடிச்ச புள்ள. பார்த்தாவே செருப்பு கழட்டி விளாசிவிடும் என்று அவன் பம்மினான். டேய், இப்ப மட்டும் நீ போகல, நாளைக்கு உன் இழவு செய்தி தான் எல்லாருக்கும் போகும். ஐயோ, நான் போறேண்ணா என்றவன் அவளை நோக்கி குடுகுடுவென ஓடினான். ஆத்தா வசு, நில்லுதா என அழைத்தான். யார் அது என திரும்பியவள் மாரியை கண்டு முகம் சுளித்தாள். என்ன என்றாள் அவள் வெடுக்கென்று. அது அது என்று அவன் கையை பிசைந்தான். யோ, என்னை என்ன உன்னைய மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் நினைச்சியா? விஷயத்த வெரசா சொல்லியா என்றாள் பட்டென்று. அண்ணன் உன்னைய கூட்டி ஆர சொன்னாங்க. உன் அண்ணன் என்ன பெரிய மினிஸ்டரா? அவன் கூட்டிட்டு வர சொன்னா அப்படியே நான் பாஞ்சுக்கிட்டு போக? ஏற்கனவே கடுப்புல இருக்கேன். அப்படியே ஓடிரு. எட்டி இடுப்புக்கு கீழே ஒண்ணு விட்டேன்னு வெய்யு, செலவே இல்லாம குடும்ப கட்டுப்பாடு ஆகிரும். ஓடி போயிரு. என்ன வசு இப்படி பேசுற? என்னதான் இருந்தாலும் நான் உனக்கு அண்ணன் மாதிரி. அண்ணனா? ஓ, ஆனா பார்த்தா மாமா வேலை பாக்குற மாதிரி இருக்கே. உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி தான் மாமா வேலை பாப்பியா? வேணா, அசிங்கமா கேட்டுடுவேன். ஓடி போயிரு. இல்ல வசு, அண்ணன் மவன கொல்ல பண்ணிடுவேன். எடுப்பட்ட எருக்கு முள்ளு. அந்த வெண்ண என்ன பெரிய இவனா? அவன் கூப்பிட்டாலாம் வர முடியாதுன்னு போய் சொல்லு போ என்றவள் விடுக்கென்று திரும்பி நடந்தாள். ஐயோ, இவ கண்டுக்காம போறாளே, அந்த லூசு பையன் அசிங்கமா கேட்பானே என பயத்தில் எச்சில் விழுங்கி கொண்டவன் நெளிந்தபடி அவன் முன்னே போய் நின்றான். நான் எம்புட்டோ சொன்னேன், ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அதுவும் உங்களை அசிங்கமா வேற திட்டுப்புட்டா என அவன் சொல்லி முடிப்பதற்குள் அவனை கை நீட்டி தடுத்தான் அவன். உடம்பு ஃபுல்லா திமிரு, கொஞ்சம் அழகா இருக்கால, அதுதான். இவ ஒருத்தி தாண்டா எனக்கு இன்னும் அடங்க மாட்டேங்கிறா. எல்லா கோழியும் என்கிட்ட சிக்குது, இந்த வெடக்கோழி மட்டும் இன்னும் சிக்க மாட்டேங்குது. கூடிய சீக்கிரமே ரெக்கைய உடைக்கிறேன். இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாதுடா. சும்மா நச்சுன்னு இருக்கா கருவாச்சி. உன்னை விட மாட்டேன்டி என்றவனின் பார்வை அவளை விட்டு துளியும் விலகவில்லை. என்னங்க, உங்க வீட்டுல சொல்லியாச்சா? உங்க அம்மா வருவாங்களா என மித்துவோ வேந்தனை கேள்வியாய் நோக்கினாள். கண்மணி, அது ஏன் வீடு இல்ல, நம்ம வீடு. அப்புறம் அவங்க உன் அத்தை. சரி, நம்ம வீடு. அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க கண்மணி. சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். எப்படியும் அவங்க வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏன் அவங்கள தொந்தரவு பண்ணோன்னு தோணுது. என்ன வேந்தன், நீங்களே இப்படி பேசுறீங்க? அத்தைய கூப்பிடுங்க ப்ளீஸ் என்றால் மெல்லிய சத்தத்துடன். வேந்தன் மெல்ல சிரித்து கொண்டான். சும்மாதான் கண்மணி சொன்னேன். அவங்க கிட்ட சொல்லாம எப்படி நல்ல காரியம் பண்றது? கண்டிப்பா அம்மாவை கூப்பிடுறேன். அப்புறம் என குறும்பு புன்னகையுடன் அவளை நெருங்கி சென்றவன் இதழில் புன்னகையை தவள விட்டான். அன்னைக்கு தொப்ப இருக்கான்னு செக் பண்ணீங்களாமே, உண்மையா? அது அது அப்படிலாம் இல்லையே. நீங்க ஏன் இப்ப இப்படி பக்கத்துல வரீங்க? தள்ளுங்க என்றால் படபடக்கும் விழிகளுடன். ஏன் கண்மணி, நான் பக்கத்துல வந்தா உங்களுக்கு பயமா இருக்கா? அவனிடமோ குறும்பு. எனக்கு என்ன பயம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
போய். இல்ல உண்மை. இல்ல போய். இல்ல உண்மை. அப்ப நான் உங்க பக்கத்துல வந்தா உங்களுக்கு பயம் இல்ல, அப்படிதானே கண்மணி? ஆமா, அப்படிதான். நான் நம்ப மாட்டேன். ஏன் ஏன் நம்ப மாட்டீங்க? நான் உங்க பக்கத்துல வந்தா நீங்க என்கிட்ட தடுமாறுறீங்க. அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு உங்க வாய் தான் சொல்லுது, ஆனா கண்ணு வேற சொல்லுதே. என்ன சொல்லுது வேந்தன்? அவள் உதடு துடித்தது. என் பக்கத்துல வந்தா எங்க என்கிட்ட விழுந்துடுவேனோ, உங்களை விரும்பிடுவேனோ பயமா இருக்குன்னு சொல்லுதே. அப்படிலாம் ஒண்ணுமில்ல, நான் அப்படியே விழுகிற ஆள் இல்ல. யூனோ, எனக்கு அவ்வளோ ப்ரொபோசல் வந்திருக்கு தெரியுமா? இன்ஸ்டால எவ்வளோ ஃபாலோவர்ஸ் தெரியுமா? டெய்லியும் எவ்வளோ மெசேஜ் தெரியுமா? சும்மா ஹீரோ மாதிரி இருக்க பசங்கெல்லாம் என் பின்னாடி அப்படி சுத்துனானுங்க. அதுக்கே நான் அசரல, உங்க நெருக்கம் என்ன பண்ணிடும்? என் அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளின் செவ்விதழை சிறை பிடித்திருந்தான் கல்வன். பின் விருப்பமே இல்லாமல் அவளை விட்டு விலகி நின்றான். அவன் பிரிந்த 1/2 மணி நேரமாகியும் அவள் அதே போஸில் தான் நின்றிருந்தாள். மெல்ல அவள் காது மடல்களை உரசி சென்றது அவன் முறுக்கு மீசை. என்னங்க கண்மணி, இதுக்கே இப்படி ஃப்ரீஸ் ஆகி போயிட்டீங்க? இதுதான் உங்க கெத்தா என சிரித்தான் அவன். அத்தியாயம் 47. ஏண்டி, என்னடி என்னமோ மசமசன்னு நிக்கிறவ? போய் அந்த அண்டாவை எடுத்துட்டு வா, அதுல சோறு வடிக்கணும் என செல்விமா பூவை விரட்டி விட்டார். இந்த ஐத்த தொல்லை தாங்க முடியல. சும்மா நைன்னு எப்ப பாரு வேலை சொல்லிட்டே இருக்கு. ஏன் நான் மட்டும்தான் இருக்கேனா? அவங்க அருமை மக என்ன பண்றாளாம் என புலம்பியபடி சென்றாள் பூவு. அப்பொழுது அவளை இழுத்து சுவற்றில் அணைத்தபடி சுற்றி வளைத்திருந்தான் விசா. ஐயோ மாமா விடுங்க, என்னை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? தள்ளுங்க அங்கிட்டு. அடியே, அநியாயம் பண்றடி. என் முன்னாடி அம்புட்டு பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க. ஆனா நான் இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் கைய கூட பிடிக்க விட மாட்டேங்கிறியடி. ஆசைதான், ரொம்ப தைரியம் கூடி போச்சு போல என் மாமனுக்கு. இல்லைன்னா அங்க நின்னு பாக்குறது இங்க நின்னு பாக்குறதுன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு போயிடுவீங்க. இன்னைக்கு என்ன வந்தோரைக்கு என அவன் தாடையில் இடித்தாள். என்ன பண்றது, நான் தான் இறங்கி வரணும் போல. நீ தான் அருள் தர மாட்டேங்கிறியே. சரி, அதை விடு. பெருசாலாம் வேணாம், குட்டியா ஒரு முத்தம், அதுவும் கண்ணத்துல போதும். அடியாத்தி, என்ன கேக்குறீங்க? முத்தமா? அதெல்லாம் தப்பு. என் அம்மைக்கும் ஐத்துக்கும் தெரிஞ்சா அம்பிட்டு தான் தொலைச்சு போடுவாங்க. நீங்க முதல்ல தள்ளுங்க அங்கிட்டு, ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. அடியே, நான் என்ன குழந்தையா? எனக்கும் எல்லாமே தெரியும்டி. சரி, அதை விடு. இப்ப தருவியா மாட்டியா? மாமா, அதெல்லாம் நான் தர மாட்டேன். முதல்ல தள்ளி நின்னு பேசுங்க. இந்நேரம் உங்க அம்மாக்கு மூக்கு வேத்திருக்கும். என்னைய தேடி வந்தாலும் வந்துருவாங்க. அவள் வாய் முகூர்த்தமோ என்னவோ. அடியே பூவே, எங்கடி அண்டா? எம்பிட்டு நேரண்டி அந்த அண்டாவை எடுத்துட்டு வர என செல்விமா அவளை தேடிக்கொண்டு வந்து விட்டார். பாத்தீங்களா என்பது போல் அவள் ஜாடை காட்ட, எப்படிடி? அவன் ஆச்சரியம் கொண்டான். அதெல்லாம் அப்படிதான். எனக்கும் என் ஐத்திக்கும் உள்ள ஒத்துமை அப்படி. வெளியே தான் நாங்க அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள அவ்வளோ ஒத்துமை. அது சரிடி என் சொல்லும், இன்னும் நீ உம்மா தரவே இல்லையே. அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் தர மாட்டேன் மாமா. அப்ப நீ தரமாட்ட? ஆமா. சரிடி, நீ தானே தரமாட்ட, அப்ப நான் தரேன், வச்சுக்கோ என அவளின் கன்னத்தில் பச்சைக்கென ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு ஓடினான். பூவுதான் இதை எதிர்பார்க்கவில்லை போலும். அவனின் முதல் முத்தத்தில் சிலையாகி போயிருந்தாள். அந்த வீடு பரபரப்பாய் இருந்தது. ஆம், இன்று தாலி பிரித்து கோர்ப்பதால் தான் இந்த பரபரப்பு. யோ அண்ணன், உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், நீ என்னன்னா இங்க நின்று பல்ல காட்டிட்டு இருக்க என கையில் பாக்கு தட்டுடன் வெளியே வானத்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான் விசா. விசாவோ மாறனை கண்டதும் நகத்தை கடித்தபடியே சினுங்கினான். பங்காளி, என்ன எதுக்கு இப்படி வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி சினுங்குற? பல்ல பல்ல காட்டுற, முத்திருச்சா? பங்காளி, நீ நான் பூவுக்கு உமா கொடுத்துட்டேன் என வெட்கப்பட்டு முகத்தை மூடிக்கொண்டான்.
அவ்வளோதானே? இதுக்கு ஏன் இந்த சின்னங்கள்? நான் என்னமோ பெருசா நினைச்சேன். அடச்சி வா, அங்க தாம்பலம் பை போடணும் என யதார்த்தமாய் சொல்லி சென்றான். என்ன இவன் இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன், இவன் இது பெரிய விஷயமானு கேட்டுட்டு போறான். அப்ப இது பெரிய விஷயம் இல்லையா? யோ, நீ என்ன வரலையா என்று மாறன் கத்தினான். வந்துட்ட மங்காளி என விசாவோ குடுகுடுவென ஓடினான். இங்கே மங்களகரமான நிகழ்வு நடந்த போதும் இதுக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் நின்று கொண்டிருந்தாள் மித்து. ஜன்னல் அருகே நின்றபடி அங்கே துள்ளி குதித்து விளையாடும் குழலியை பார்த்து கொண்டிருந்தாள். தலைக்கு மேலே வேலை இருந்ததால் வேந்தனோ நிக்க கூட நேரமில்லாமல் ஓடி ஓடி வேலை பார்த்து கொண்டிருந்தான். எதையோ எடுக்க அறைக்குள் வந்தவன் அங்கே ஓரமாய் நிற்கும் தனது மனையாளை கண்டான். கண்மணி என அழைத்தான். ஆனால் அவளுக்கு தான் அது கேட்ட பாடில்லை. ஏதோ தீவிர சிந்தனையில இருக்காங்க போல என மித்தோ அருகில் சென்று அவள் தோலை தொட்டான். அவன் தொடுதலில் தான் அவள் வேந்தனை கவனித்தாள் போலும். என்னங்க கண்மணி, இங்க நின்னு என்ன பண்றீங்க? இன்னைக்கு தாலி பிரிச்சு கோக்கணும், நினைவில்லையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, சும்மாதான் வேந்தன், நீங்க போங்க என கடினப்பட்டு சிரிப்பை கொண்டு வர முயற்சி செய்தாள். கண்மணி, உங்களுக்கு தான் பொய் சொல்ல வரலையே, அப்புறம் ஏன் அதுக்கு முயற்சி பண்றீங்க? சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னாச்சு? அவள் அமைதியாக இருந்தாள். என ஒரு நல்ல தோழனா நினைச்சுக்கிட்டு சொல்லுங்க. அவனை சடார் என அணைத்து கொண்டாள் பேதை. வேந்தனுக்கு புரிந்தது, அவள் ஏதோ மனது சரியில்லாமல் இருக்கிறாள் என்று. அதில் காமம் இல்லை, தாயை தேடும் குழந்தையின் அணைப்புதான் இது என்று. அவனும் மெல்ல அவளை அணைத்து கொண்டான். மெல்ல அவள் தலையை கோதி கொடுத்தான். என்னடா ஆச்சு? அவள் மெல்ல மெல்ல கண் கலங்கினாள். அப்பா, அம்மா வேணும் என பொம்மையை தொலைத்த குழந்தை போல் கேட்டாள் அவள். வேந்தனுக்கு தான் கஷ்டமாய் போனது. என்ன சொல்லி அவளை தேற்றுவான்? இத்தனை நாளில் தன் முன் கண்ணை கசக்காதவள், சோர்வு அடையாதவள் அவள். இன்று அப்பா வேணும் என்று கேட்டால் அவன் என்ன செய்வான்? கடையில் வாங்கி வந்தா கொடுக்க முடியும்? எல்லாருமே ஜாலியா இருக்கானுங்க, நான் மட்டும் சிங்கிளா சுத்துறேன். பச்சை கிளிய பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு. இன்னைக்கு வருவாளா இல்ல வரமாட்டாளா? இல்ல, வரமாட்டா. அவ அப்பா அந்த மீசக்காரன் சரியான ரோஷக்காரன், கண்டிப்பா அவளை விட மாட்டாரு. நம்ம இப்படியே சிங்கிளா தெரிய வேண்டியதுதான் என மாறன் வெத்தலை பாக்கை பையில் போட்டபடி தனியே புலம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஜல் ஜல் என கொலுசொலி சத்தம் கேட்டது. இப்ப கூட பச்சைக்கிளி கொலுசு சத்தம் மாதிரியே கேக்குது. ஆனா அவதான் வரமாட்டாளே என யதார்த்தமாக திரும்பியவன் கண்ணில் பட்டாள் அவள். தனது மஞ்சள் ரோஜா கலர் தாவணி பாவாடையில் இன்று பூத்த ரோஜா இதழ் போல மின்னினாள் இந்து. அவளின் பாவாடையை தூக்கி பிடித்தபடி மாடிப்படிகளில் ஓடிக்கொண்டிருந்தாள். அப்ப உண்மையாவே என் பச்சைக்கிளி வந்துட்டாளா? ஐயோ, இன்னைக்கு ரொம்ப அழகா வர இருக்காளே. டேய், இன்னுமா இங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண போற? விடுடா ஜூட் என இவனும் மந்திரிச்சு விட்டு கோழி போல அவள் பின்னே ஓடினான். ஒவ்வொரு ஜோடியும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க, ஒருத்தி மட்டும் முற்றிலும் வேறு மனநிலையில் இருந்தாள்.